வணக்கம். சமீபத்தில் கேரளாவில் இருக்கிற வயநாடு அப்படின்ற பகுதியில் இயற்கை பேரழிவுன்னு சொல்லக்கூடிய நிலச்சரிவு ஏற்பட்டு பெரும்பாலான மக்கள், அதாவது 200க்கும் மேற்பட்ட மக்கள் வந்துட்டு இறந்திருக்கிறதாகவும் இன்னும் சில உடல்கள் வந்து கிடைக்கப்பெறாமலேயே இருக்குது அப்படின்றதாகவும் தகவல் வந்திருக்கு இல்லையா? ஸோ அப்படி இருக்கும் பொழுது அங்கே வேலை பார்த்த பணியாளர்களாக இருக்கட்டும், இல்லை ஒரு நூல் இலையில் உயிர் பிழைச்சி தப்பிச்சு வந்தவங்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு கட்டாயமாக உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்றதுல சந்தேகம் இல்லை. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகளை பற்றி தான் இப்போது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போது நம்ம நியூஸ்லேயே பார்க்குறோம் சார், செய்தித்தாள்களையும் பார்க்குறோம். இந்த சம்பவம் வந்து ஒரு பெரும் அதிர்ச்சியை தான் நம்ம எல்லாருக்குமே ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. அதில் பெரும் இழப்பு ஏற்பட்டு பலர் வந்து உயிர் விட்டுருக்காங்க. சிலர் வந்து நிலம், அவங்களோட நகை, அவங்களோட சொந்தம் நெருங்கிய உறவினர்கள் எல்லாத்தையுமே இழந்துட்டு அவங்களுக்கு வந்து அது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்க முடியுன்றதுல சந்தேகம் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அந்த ஒரு செகண்டில் அந்த உயிர் பிழைச்சி வந்திருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து அது பேரதிர்ச்சி தான். கண்டிப்பாக அந்த பேரதிர்ச்சிக்கு வந்து மனநல பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் வந்து அதிகமாகவே இருக்கும். அதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? வயநாடு மாதிரியான ஒரு பேரிழப்பு அது வந்து இந்த மனித குலத்துக்கே ஏற்பட்ட ஒரு சவாலான ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு இழப்பு. அந்த இழப்பில் சர்வைவான மக்கள் வந்து பல உளவியல் ரீதியான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். அதில் ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர். அதாவது ஒரு உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வுலேருந்து நீங்கள் சொன்ன மாதிரி நூலிழையில் தப்பித்த அந்த சம்பவத்தில் எப்படியெல்லாம் மனது பாதித்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிர் போய் உயிர் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான நிகழ்வை அந்த மக்கள் வந்து சந்திச்சிருப்பாங்க. அதே மாதிரியான நிகழ்வுகள் சில நேரங்களில் பெரிய விபத்து ஏற்பட்டிருந்தாலும், சாலை விபத்தாக இருந்தாலும் சரி, சுனாமி போன்ற நிகழ்வு இருந்தாலும் சரி, இல்லை குஜராத்தில் நடந்த அந்த எர்த்துகேக்கில் ஒரு பல பேர் உயிர்கள் கண் முன்னாடி போய் அவங்க மட்டும் தப்பிச்சிருந்துருப்பாங்க இல்லையா சிலர், அந்த சிலருக்கு ஏற்படக்கூடிய மனநிலை மாதிரியே இந்த வயநாடுலேருந்து இந்த நிகழ்வுக்கு பின்னாடி தப்பித்த மக்களுக்கும் மனநிலை பாதிப்புகள் ஏற்படும். அதுக்கு பேர் தான் போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர். போஸ்ட் ட்ராமா அப்படின்னா ஒரு விபத்துக்கு பின்னாடி ஏற்படக்கூடிய மனநிலை அப்படின்னு பேர். ஸ்ட்ரெஸ் டிசார்டர் அப்படின்னா மன அழுத்தம் ஏற்படும். அது எந்த மாதிரியான மன அழுத்தம் அறிகுறி அப்படின்றத தான் நம்ம இந்த வழியில் பார்க்கணும். நீங்கள் சொல்ல முடியுமா பிடிஎஸ்டியில் என்னென்ன மாதிரியான அறிகுறிகள் இந்த மக்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு? இப்போது இந்த வயநாடு பகுதியிலே நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கணும் அப்படின்னா, அந்த உயிர் பிழைச்சி தப்பிச்சு வந்தவங்க மாத்திரம் இல்லை, அதில் வேலை பார்த்த பணியாளர்களுக்குமே அது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்றதுல எந்த ஐயமும் இல்லை. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு அதை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா ட்ரமாட்டிக் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ட்ரமாட்டிக் ஈவெண்ட்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த அதிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய சம்பவங்கள் வந்து எப்பொழுதுமே அவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்காக வந்துகிட்டே இருக்கும். அவங்க மனதுக்கு அது மீண்டும் மீண்டும் அந்த டே டைம்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து ஃப்ளாஷ்பேக்காக வரும் பொழுது அந்த சூழ்நிலையில் இருந்து ஒரு சேஃபான இடத்துல இருந்தாலுமே அந்த சம்பவம் வந்து மீண்டும் மீண்டும் மனதுக்கு வந்து அவங்க வந்து அதிகமாக சிரமப்படுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்களால வந்து கவனம் செலுத்த முடியாது. எப்பொழுதுமே ஒரு எரிச்சல் உணர்வோடே இருப்பாங்க. சின்ன சத்தம் கேட்டால் கூட திடுக்குன்னு தூக்கி போடக்கூடிய ஒரு எஃபெக்ட் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். நைட்டில் வந்து இரவு நேரத்தில் சில நேரங்களில் தூக்கமின்மையினால் பாதிக்கப்படுவாங்க. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா தூங்கும் பொழுது நைட் மேர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பயமுறுத்தக்கூடிய கனவுகள் வந்து அவங்களுக்கு வந்து அது தூக்கத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணும். அந்த பயமுறுத்தக்கூடிய கனவுகளுமே வந்து அவங்களோட ட்ரமாட்டிக் ஈவெண்ட்ஸோட இணைக்கப்பட்டு தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்களோட அன்றாட வாழ்க்கையே வந்து பெரும் பாதிப்புக்கு உள்ளாகுது. முன்னாடி செஞ்சுட்டு இருந்த வேலைகளை கூட இப்போ வந்து அவங்களால செய்ய முடியாமல் அதிகமாக வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. அதாவது முன்னாடி இப்போ நல்லாவே கார் ஓட்டி இருந்திருக்கலாம், இப்போ காரை தொட்டாலே வேறு எதுவும் பயங்கள், அந்த பயங்கள் மட்டும் இல்லாமல் வேறு எதுவும் ஒரு தனித்துவமான பயங்கள் வந்து ஏற்படலாம். நமக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுமோ, இல்லைனா வந்து நம்ம வந்து தவறாக ஓட்டிடுவோமோ, இல்லை வந்து இப்போ ஒரு தனிமையாக வாக்கிங் போகும்பொழுது கூட ஒரு பயம் ஏற்படலாம் இல்லைங்களா சார்? நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஒரு விபத்தை சந்திச்சிருந்தா அதுக்கப்புறம் அந்த விபத்து நடந்த பகுதிக்கு போகிறதுக்கே ஒரு பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வயநாட்டிலேருந்து தப்பித்த மக்கள் வந்து அந்த சூழல் மாற்றத்தின் காரணமாக அந்த ஊரை விட்டு வெளி ஊரில் போய் தன்னோட உறவுகள் சொந்தங்களோடு சேர்ந்து கொஞ்ச நாள் தங்கி இருந்திருப்பாங்க. அப்புறமேலு அந்த இடத்துக்கு திருப்பி போகணும், அங்கே போய் ரீஹாபிலிட் பண்ணி புது வீடு கட்டியோ இல்லை ஏதாவது ஒரு வாடகை வீட்லேயோ தங்கணும் அப்படின்னு நினைக்கும் போதே கூட அவங்களுக்கு அதீத பயம் ஏற்படும். எங்கே இந்த நிகழ்வுகள் இன்னும் ஏற்பட்டுருமோ அப்படின்ற ஒரு
மனதில் வந்து ஒரு பயமும் பீதியும் திக்குன்னு ஒரு பதற்றமும் ஏற்படும் அவங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் நைட்டில் படுத்தாலுமே இந்த மணல் சரிவு மண் சரிவு ஏற்படுற அந்த கண்ணால் பார்த்த விஷயங்கள்லாம் கனவாக ஏற்படுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. அப்போ தூக்கம் கலைந்து திடீர்னு எந்திரிச்சு இப்போ நடந்த மாதிரியே எதிர்பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்னீங்க இல்லையா அந்த ஃப்ளாஷ்பேக் அப்படின்னா, அந்த ஃப்ளாஷ்பேக்னால் என்னென்னா, இப்போ ஃப்ளாஷ் அப்படின்னா ஒரு வெளிச்சம், அந்த ஒரு இமேஜை வந்து கண்ணு முன்னாடி வந்து ஒரு நிகழ்வுக்கு ஒரு செகண்டுக்கு மைக்ரோ செகண்டுக்கு வந்துட்டு மறையும். அதுதான் வந்து இது ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தை அவங்க பார்த்துருப்பாங்க, அது மனது தாக்கம் ஏற்பட்டிருக்கும். அந்த நிகழ்வை அது ஒரு ஃப்ளாஷாக ஒரு செகண்டுக்கு வந்து கண்ணு முன்னாடி நின்றுட்டு போகும். அந்த கண்ணு முன்னாடி நின்றுட்டு போகிற ஒரு செகண்ட் வந்து அதீத பயம் அவங்களுக்கு ஏற்படும். அப்போ வந்து வயிறு நெஞ்சு எல்லாமே கலங்கி செயலிழந்து அந்த இடத்துல நின்றுவாங்க. அப்போ அந்த நிகழ்வை திருப்பி நினைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக பல முயற்சிகள் பண்ணி தன்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்குவாங்க. சில நேரங்களில் நம்ம வந்து டிவி பார்க்குறோம், நியூஸில் பார்க்குறோம், ஏதாவது வயநாடுன்னு ஏதாவது பேர் வந்துச்சு அப்படின்னாவே அவங்களுக்கு அந்த நிகழ்வு நடந்த விஷயங்களை அவங்களுக்கு வந்து பேர். யாராவது இந்த நிகழ்வை பற்றி பேசினாலுமே அந்த பயம் திருப்பி வரும். அப்போ எந்தெந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு இந்த விஷயத்தை ஞாபகப்படுத்துதோ அதை நினச்சி எல்லாமே பயந்துட்டு இருப்பாங்க. சிலர் வந்து அந்த பேரை கேட்டாலே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரை கேட்குறதையே அவாய்ட் பண்ணுவாங்க. டிவி போட்டால் அந்த நியூஸ் வருதுன்னு சொல்லிட்டு டிவி ஆஃப் பண்ணி வைப்பாங்க. யார்கிட்டையாவது பேசினா அந்த விஷயத்தை பற்றி திருப்பி இது பேசுகிறாங்க அப்படின்றதுக்காக அவங்கள்ட்ட பேசுகிறத தவிர்ப்பாங்க, அந்த ஊருக்கு போகிறத தவிர்ப்பாங்க. அப்படி மேலும் மேலும் விஷயத்தை அவாய்ட் பண்ணிக்கிட்டே வந்து அதனால் வந்து பாதிப்புகள் அதிகமாகி சில நேரங்களில் வீட்டிலேயே முடங்கி கிடைக்கிற ஒரு சூழல் வந்து ஏற்பட்டுரும். வீட்லேயே இருந்தாலும் இந்த நாள் வந்து எப்படி ஓடும், நமக்கு மட்டும் ஏன் இது மாதிரி நடக்குது, இதிலேருந்து நம்மளால் மீண்டே வர முடியாது அப்படின்ற ஒரு ஆழ்ந்த எண்ணம் வந்து அவங்களுக்குள்ளே இருக்கிறதுனால அவங்க மன அழுத்தம், மனப்பதட்டம், அதாவது இதை வந்து நம்ம ஒழுங்காக கவனிக்கல அப்படின்னா அது வந்து ஹாலுசினேஷன்னு சொல்லக்கூடிய சைக்கோசிஸ் மாறத்துக்கு அதீத வாய்ப்புகள் இருக்குது. சில நேரங்களில் இப்போது நம்ம பார்க்குற பெரும்பாலான பேஷண்ட்ஸ் வயநாடு இல்லாமல் இப்போ நிறைய பேர் வந்து ஆர்மி ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்துட்டு அந்த ஆர்மிலேயே வந்து ஆஃபீஸில் வேலை செய்கிற அலுவலர் ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும், அவங்க வந்துட்டு கட்டாயமாக போரை வந்து நேரில் பார்த்துருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்க வந்து விளக்குற விஷயம் என்ன அப்படின்னா, அந்த உடல்கள் வந்து தனித்தனியாக துண்டு துண்டாக போயும் அந்த ரத்தம் எப்படி வந்து எந்த நேரத்தில் என்ன நடக்க போகுது எதிர்பாராத விதத்தில் வந்து அந்த குண்டு வெடிப்புகள் ஏற்படும் பொழுது அந்த சமயத்தில் எப்பொழுதுமே வந்துட்டு ஒரு பதட்டமும் அந்த எப்பொழுதுமே என்ன ஆக போகுதுன்ற ஒரு பயமும் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த சமயத்தில் வந்து அந்த வேலையே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அதாவது அவங்களோட சேஃபான அவங்க வந்து சேஃபான ஏரியாவுக்கு வந்தாலும் இந்த போரில் நடந்த சம்பவங்களை வந்து மீண்டும் மீண்டும் நினச்சிட்டு அன்றாட வாழ்க்கையை வந்து அதீத பாதிப்புக்கு உள்ளாகுது. அந்த சமயத்தில் அவங்க வந்து வீட்டிலே இருந்தாலும் இப்போ ஒரு குக்கர் சவுண்டு வருது, இல்லை குழந்தைங்களே வந்து பக்கத்தில் வந்து விளாண்டுட்டு இருக்காங்க, அந்த சத்தத்தை வந்து ஏற்றுக்க முடியாமல் திடீர்னு ஷவுட் பண்ணி கத்துறது, இந்த சவுண்டுக்கே வந்து திடுக்குன்னு தூக்கி போடுற மாதிரி நடந்துக்கிறது, இல்லைனா வந்து ஒரு வெளியில் வந்து போனாலுமே இல்லை சத்தம் கேட்டாலுமே இல்லை மிசைல்ஸ் தான் வருது, இல்லை குண்டு வெடிப்பு தான் நடக்க போதோ அப்படின்னு போய் பயந்துட்டு போய் வீட்டுக்குள்ளே போய் முடங்கி உட்கார்றது. ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகளுமே வந்து நோயாளிகள் நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க இல்லைங்களா சார்? நீங்கள் சொல்கிறது வச்சு பார்க்கும்போது பொதுவாகவே நம்ம நாட்டில் வந்து போர் மூழக்கூடிய சூழல் வந்து குறிப்பாக தென் பகுதிகளெல்லாம் இல்லை. காஷ்மீர், மணிப்பூர் போன்ற பகுதிகளில் வந்து அடிக்கடி வந்து வயலன்ஸ் ஏற்படுறதுனால சிலர் வந்து அந்த குண்டு வெடிப்புகள் போன்ற சம்பவங்களை பார்த்துருப்பாங்க. ஆனால் இப்போ இதுக்கு முன்னாடி நடந்த இந்த ஆப்கான் வாரு, ஈராக் வாரு, அந்த மாதிரியான வார் டைமில் அமெரிக்கன் ஆர்மி வந்து அங்கே போய் வேலை செய்யும் போது கேம்ப்ஸ் எல்லாம் செட் பண்ணியிருப்பாங்க. அந்த கேம்பில் செட் பண்ணும்போது பல டெக்னீஷியன்ஸு, இன்ஜினியர்ஸு, அதுக்கப்புறம் எலக்ட்ரிஷியன்ஸ் எல்லாம் தேவைப்பட்டுச்சு. அந்த மாதிரியான அந்த டெக்னீஷியன்ஸு ஒர்க்கர்ஸுக்கெல்லாம் வந்து ஃபாரின் ரெக்ரூட்ஸை வந்து அவங்க ரெக்ரூட் பண்ணாங்க. அதில் பல தமிழர்கள் வந்து அங்கே அந்த மாதிரியான ஆப்கான் வார் சைட்டில் போய் வேலை செஞ்சக்கூடிய நிலைமை ஏற்பட்டுச்சு. அந்த மாதிரியான வார் ஜோனில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது பல மிசைல்ஸ், மார்டர்ஸ் வந்து அட்டாக் பண்ணும்போது கண்கூடவே அவங்க பல சம்பவங்களை நேரடியாக பார்த்து
ஒரு சின்ன ஒரு இடைவெளியில் அவங்க உயிர் தப்பின ஒரு சம்பவத்தை அவங்க சந்திச்சிருப்பாங்க. அந்த மாதிரியான பேஷண்ட்ஸ் நம்மள்ட்ட நிறைய பேர் வந்திருக்காங்க, உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரியான சம்பவங்களில் சந்தித்து மீண்டு வரும்பொழுது இந்த வார் இல்லாத ஜோனில், அமைதியான ஜோனில் கூட சாதாரணமாக ஏற்படக்கூடிய சத்தங்கள் கூட ஒரு பெரிய ஒரு வெடிகுண்டு வெடிக்கிற மாதிரியான ஒரு அனுபவத்தை தான் அவங்க எதிர்கொள்கிறாங்க. அதனால் மன உளைச்சல்கள் பாதிக்கப்பட்டு அந்த வாரை விட்டு வெளியில் வந்தாலுமே இயல்பு நிலை வாழ்க்கைக்கு திரும்ப முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அவங்க பல மாதங்கள் பல வருடங்கள் சந்திக்க நேரிடுது அப்படின்றத நம்ம சில பேஷண்ட்ஸ் மூலியமாக நம்ம பார்த்துருக்கோம். அதுதான் நீங்கள் சொன்னீங்க. இப்போ இந்த 2 உதாரணத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு 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 உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சம்பவத்தை ஃபேஸ் பண்ணியிருந்தால் அது பல மாதங்கள் பல வருடங்கள் இதுக்கான பாதிப்புகள் அவர்களுக்கு ஏற்படுது. நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இதை தீர்க்காமல் விட்டால் அவங்களுக்கு அதீத மன பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஒரு முக்கியமான பாதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன், அதாவது மனச்சோர்வு. தான் ஏன் இருக்கிறோம் அப்படின்னு தெரியாமல் சில நேரங்களில் தற்கொலை எண்ணங்கள் கூட அவங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்ல முடியுமா? இப்போ வந்து மன அழுத்தத்துக்கான அறிகுறிகள் ஏற்படும் அப்படின்றத சார் சொன்னார். என்ன மாதிரியான அறிகுறிகள் அப்படின்னா, கட்டாயமாக அவங்களுக்கு வந்து அவங்க வாழ்க்கையிலே வந்து ஒரு விரக்தியான எண்ணங்கள் ஏற்படும். முன்னாடி செஞ்சுட்டு இருந்த வேலைகளில் வந்து ஒரு ஆர்வம் குறைஞ்சு அந்த வேலைகளை வந்து செய்யாமலேயே முடங்கி போகிறதுக்கு அதீத வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட சாப்பிட்றது, தூக்கம், இந்த மாதிரி அவங்களோட உறக்க சுழற்சியும் சாப்பிட்ற விதமுமே வந்து ரொம்ப குறைஞ்சிட்டே வரும். அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஏன் இப்படி இருக்குது, இந்த சூழ்நிலையிலேருந்து நம்மளால் வெளியே வர முடியாது அப்படின்னு ஆழ்ந்த எண்ணம் ஏற்பட்டு தற்கொலை எண்ணங்கள் ஏற்படுறதுக்கும் அதீத சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சாப்பிடாமே இருக்கிறதுனால உடல் எடை வெகுவாக குறையும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து இந்த மோட்டிவேஷன்னு சொல்லக்கூடிய ஒரு அடிப்படையான விஷயங்கள், அவங்க வந்து குளிக்கணும், இல்லைனா வந்து அவங்கள தன்னைத்தானே ஒழுங்காக பராமரிக்கணும் அப்படின்ற அந்த பேசிக் விஷயமே வந்து அவங்க பின்தங்கி இருப்பாங்க. நம்ம குளிச்சுட்டு என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு அவங்க ஊக்கம் இழந்து காணப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வாழ்க்கையிலேயே வந்து ஒரு நம்பிக்கை இருக்காது. நம்மலாம் வாழ்ந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோப்லெஸ்னஸ் எப்பொழுதுமே அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம வாழ்ந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம எதுக்குமே லாய்க்கு இல்லை அப்படின்ற அந்த ஒர்த்லெஸ்னஸுமே வந்து அவங்களுக்கு அதிகமாக காணப்படும். அப்போது இந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்தது அப்படின்னா கட்டாயமாக அந்த அறிகுறிகளை வந்து உதாசீனப்படுத்தாமல் அந்த அறிகுறிகளுக்கு மருத்துவ சிகிச்சையும் ஆலோசனையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கட்டாயமாக அதிலிருந்து மீண்டு வரலாம். நன்றி.